10th சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க எ பாய் ஸ்டாண்டிங் அட் அ பாயிண்ட் ஓ ஓகேவா. ஸோ ஒரு பையன் வந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான் ஓகேவா. ஃபைண்ட் ஹிட்ஸ் கைட் ஃப்ளையிங் அட் அ பாயிண்ட் பி. அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கிட்ட பறந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் அவன் பார்க்குறப்ப எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகேவா. ஸோ ஓபி 25 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் அ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் ஓகேவா. ஸோ கிரவுண்டுலேருந்து வந்துட்டு ஒரு 5 மீட்டர் ஓகேவா. ஸோ அந்த வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 10 மீட்டர். அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் ஒரு 10 மீட்டர் வந்து த்ரெட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ கைட்டு வந்துட்டு க்யூங்கிற இடத்துல பறந்துட்டுருக்கு ஓகேவா. ஸோ பிலேருந்து ஒரு 10 மீட்டர் தான் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு ஓகேவா. ஸோ இட் ரீச்சஸ் எ பாயிண்ட் க்யூ. ஸோ அது ரீச் பண்ணுற இடத்த வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வில் பி த ஹைட் QN. ஸோ அப்போ கீழே மேலேருந்து கீழேக்கு ஓகேவா. ஸோ QN வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த QN அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா கைட்டு ஃப்ரம் த கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் க்யூ ஓகேவா. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து சம் போட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இதை வந்துட்டு ஆங்கிளை வந்து தீட்டா அப்படின்னு நம்மளாவே அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இது வந்துட்டு என்னது ஆப்போசிட் சைடு, இது வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸு, கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ நம்மளுக்கு அட்ஜசன்ட் கொடுக்கல, ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனஸும் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனஸும் இருந்தது அப்படின்னா சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ முதல்ல இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கலாம். இன் OMP ஓகேவா. ஸோ OMP அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்னது 5 மீட்டர் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் என்ன 25 மீட்டர். ஸோ அப்போ இதை எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. ஸோ அப்போ இதை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இன் ட்ரையாங்கிள் OQN ஓகேவா. ஸோ அதாவது ONQ 90 டிகிரி மேப் பண்ணுறது பார்த்திங்களா, அதுதான் சென்டரில் வரணும். ஸோ ONQ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸா. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். QN தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ H அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ H ஹைப்போட்டனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 25ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 35 கிடைக்குமா. ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஓகேவா. அப்போ இந்த 25ம் உண்டு, இந்த 10ம் உண்டு. ஸோ அப்போ டோட்டலாக 35. இதை நம்ம 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஓகேவா. ஸோ அப்போ இதுவும் சைன் தீட்டா, இதுவும் சைன் தீட்டா. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ ஈக்குவேட் 1 and 2 ஓகேவா. ஸோ வி ஹாவ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் H டிவைடட் பை 35 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா ஓகேவா. அந்த 35 டிவைடில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷனில் போகுமா. ஸோ அப்போ H இஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 5 ஸோ 1 into 35 35 ஓகேவா. ஸோ 35 டிவைடட் பை 5 1 5 is 5 7 5 are 35 அப்போ H இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 7 கிடைக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்க மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் கடைசியாக லைன் வந்துட்டு என்ன லைன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் த கைட் கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எழுதுகிறோம். த ஹைட் ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஃப்ரம் த கிரவுண்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ் 7 மீட்டர் ஓகேவா. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி தான். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எடுத்துக்கிறது வந்துட்டு என்னது ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனஸும் தான் நம்மக்கிட்ட ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ அதை கம்பேர் பண்ணால் தானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவே நீங்கள் காஸ் தீட்டா போட்டால் கண்டுபிடிக்க முடியுமா. அட்ஜசென்ட்டை வச்சுட்டு உங்களால் அட்ஜசென்ட் வேல்யூவே இல்லை, அது இல்லாமல் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்போ எது இருந்தால் நம்மளால் எது இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி போடலாம் ஓகேவா. புரிஞ்சதில் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.